Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்காட்டில் சுற்றுச்சுவர் சாலை அமைப்பதற்கான 200 கோடி ரூபாயில் பல்வேறு முறைகேடுகள் மற்றும் தரமற்ற பணிகள் நடைபெறுவதாக அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 2014ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் 4 கிராமங்களை உள்ளடக்கி 1200 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் அமைய உத்தரவிட்ட நிலையில் விடியா திமுக ஆட்சியில் அங்கு பல்வேறு முறைகேடுகளை செய்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் சிப்காட் அமைய நிலங்களை வழங்கிய கிராமத்தினருக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வலியுறுத்தினார். விடியா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமும் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தியும் இந்த நிர்வாகம் டாடா நிர்வாகமும் சேர்ந்து கொண்டு 9 கோடியை இந்த 4 கிராம மக்களுக்கு பயன்படுத்தாமல் முதலில் இந்த 4 கிராம மக்களுக்கு பயன்படுத்தியிருக்கணும். சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுடைய ஏரி வாரிகள்லாம் தூர்வாரி இருக்கணும். சுற்றுச்சூழல் பாதிக்காத அளவிற்கு அந்த 9 கோடியை முதல்ல செலவு பண்ணியிருக்கணும். ஆனால் அதை கொள்ளையடிப்பதற்காக முறைகேடு செய்வதற்காக இன்றைக்கு 1 கோடி எடுத்துன்னு போய் வேலூர் அமிர்தி காடுக்குதியா அமிர்தி காடு கொடுத்துக்கிறான். வேலூர் அமிர்தி காடுக்கும் இங்க நெடுமுலிக்கு என்ன சம்பந்தங்குது? கள்ளக்குறிச்சி சின்னசேலம் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் குதிரைச்சந்தல் கிராம பகுதியில் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராமன் ஞானவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ப மோகன் கலந்து கொண்டு அதிமுகவின் சாதனைகள் குறித்து விளக்கும் பிரசுரங்களை மக்களிடம் வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலும் இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகவேல் பாபு, பிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவாரூரில் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட 2 சிறுவர்களை துணிச்சலுடன் மீட்ட பெண்ணை அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தார். திருநாட்டியத்தாங்குடி கிராமத்தின் வழியாக பாயும் வெள்ளையாற்றில் குளிக்கச் சென்ற 2 பள்ளி மாணவர்கள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் மாங்கனி என்ற பெண்மணி துணிச்சலுடன் ஆற்றில் இறங்கி இருவரையும் காப்பாற்றினார். இதையடுத்து முன்னாள் அமைச்சர் காமராஜ் மாங்கனி வீட்டிற்கு நேரில் சென்று பாராட்டியதுடன் நிதி உதவி வழங்கினார். சென்னை வில்லிவாக்கம் தொகுதிக்குட்பட்ட அயனாவரம் பகுதியில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் செந்தில்குமார் தலைமை வகித்த இந்நிகழ்வில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் VS பாபு கலந்து கொண்டு அதிமுகவின் சாதனைகள் குறித்து விளக்கும் பிரசுரங்களை மக்களிடம் வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலும் இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட புதிய காத்திருப்போர் கூடத்தினை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் திறந்து வைத்தார். மேட்டுத்தெரு பகுதியில் நகர கழக செயலாளர் SR மணிகண்டன் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற விழாவில் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் KPT இளஞ்செழியன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன், வார்டு கவுன்சிலர் தங்கமணி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணி தொடங்கி வைத்தனர். கோட்டை மாரியம்மன் கோயில் ஊராட்சியில் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் மணி துவக்கி வைத்தார். தொடர்ந்து தனியார் உடற்பயிற்சி கூடத்தை சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் மாநில கூட்டுறவு சங்க தலைவருமான இளங்கோவன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல்பாக்கி கிருஷ்ணன், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் விக்னேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே முருகன்குடியில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் கலந்து கொண்டு திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து விளக்கும் பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட கடை உரிமையாளருக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நிதியுதவி வழங்கினார். மணிகண்டன் என்பவர் நடத்தி வந்த பேக்கரி கடையில் தீ விபத்து ஏற்பட்டு பொருட்கள் எரிந்து சேதமானது. இதையறிந்த கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் கடை உரிமையாளரை சந்தித்து ஆறுதல் கூறி நிதியுதவி வழங்கினார். மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் KPT இளஞ்செழியன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.